இன்னைக்கு நாம பூதி நர்சரி கார்டன்ல அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் எந்த மாதிரியான மரங்களை விரும்பி வாங்குறாங்க, வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான மரங்களை தேர்ந்தெடுக்கணும், அதே சமயத்தில் ஹோட்டல், மால், வில்லா இந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரியான மரங்களை வைக்கிறோம் அப்படிங்கிறத மரங்களை பார்த்துக்கிட்டு பேசலாம் வாங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் நம்முடைய கட்டிடத்துக்கு பாதிப்பு இல்லாத மரங்களாக இருக்கணும். மரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஆணிவேர் மரம், ஜல்லிவேர் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணிவேர் மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூமியின் அடி ஆழத்திற்கு அதோட வேறு பகுதி செல்வதால் இது வீட்டின் வெளிப்பகுதியில தான் வைப்பாங்க. ஆணிவேர் மரம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வேப்ப மரம் சொல்லலாம். வேப்ப மரங்கள் வீட்டின் முன்பகுதிக்கு குளிர்ச்சியை தருவதற்கும் ஆக்சிஜன் அதிகமாக தருவதற்கும் பயன்படுத்துறாங்க. சல்லிவேர் மரங்கள் அப்படிங்கிறது வீட்டின் கட்டிட பகுதியை பாதிக்காம இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா முருங்கை மரம், வாழை மரம், தென்னை மரம், பப்பாளி மரம். அதுல கூட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு, வாழை மரத்தை எங்க வச்சா நல்லா இருக்கும், தென்னை மரத்தை எங்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. வாழை மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வீட்டுல குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வைப்பாங்க. தென்னை மரத்தெல்லாம் பாத்திரம் கழுவுற இடத்துக்கு பக்கத்துல வைப்பாங்க. பயன்படுத்திய தண்ணீர் வீணாக கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே உணர்ந்திருந்தாங்க. அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரங்களை 3 வகையா பிரிக்கலாம். பழமரங்கள், பூமரங்கள், நிழலுக்காக வளர்க்கக்கூடிய மரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம முதல்ல பார்க்கலாம். மரங்களை அழகுக்காக வாங்கினாலும் சரி, ஆரோக்கியத்துக்காக வாங்கினாலும் சரி, அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல நம்ம மரம் வைக்கக்கூடிய இடம் கண்டிப்பா நல்ல வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். நோய் இல்லாமல் வாழ நம்மளோட வீட்டை சுற்றி மரங்கள் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது இப்ப அவசியமான ஒன்றாக மாறிட்டு வருது. அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரங்கள் இப்ப நீங்க பாக்குற மாதிரி இந்த ஃபாக்ஸ்டைல் மரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, ஈஸியா வளர்க்க முடியும், ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த ஃபாக்ஸ்டைல் ட்ரீ அப்படிங்கிறது ஒரு பனைமரத்து வகையை சார்ந்தது தான். 30 அடி உயரம், 10 அடி அகலம் வரைக்கும் வளரும். 50 வருஷத்திலிருந்து 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மரம். அதிகமா லேண்ட்ஸ்கேப்பு, மால், ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துல இந்த மரத்தை யூஸ் பண்றாங்க. இதனுடைய இலைப்பகுதிகள் நரியோட வால் மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு ஃபாக்ஸ்டைல் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லா, மால், ஹோட்டல் இப்படிலாம் உருவாக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உருவாக்குன பிறகுதான் மரத்தை வைப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மரத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் அதை உருவாக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மக்களோட விருப்பங்கள் மரங்கள் அதிகமா இருந்து இயற்கையா இருக்கணும் அப்படிங்கிறது விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கையை தேடி தேடி ரசிக்க போனது அந்த காலம். ஆனா இந்த மாதிரி இயற்கையை வீட்டிலேயே உருவாக்கி ரசிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த காலமா மாறிட்டு வருது. ஒரு பெரிய இடத்த பிளாட்டா போட்டு விற்கணும் அப்படின்னா கூட மரத்தை வச்ச பிறகுதான் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வைக்கும்போது எங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதோட சில சிலைகள் எல்லாம் இயற்கையா இருக்கிற மாதிரி அமைச்சு தர சொல்றாங்க. சிலைகளை வைக்கும்போது சிலர்த்தங்க சிலைகள் அழகுக்காகவும் இயற்கையை ரசிப்பதற்காகவும் இந்த மாதிரி சிலைகளை வைக்க சொல்றாங்க. சிலைகளை பார்த்தீங்கன்னா சிலைகள் சிமெண்ட்ல செஞ்ச சிலைகள் அப்படிங்கறனால எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சிலைகள் வீணாகாது. சிலைகள்ல அதிகமா வாத்து சிலைகள்,
மான் சிலைகள், ஒட்டக சிவிகை சிலைகள், யானை சிலைகள் அப்படின்னு அவங்களுடைய இடத்துக்கு தகுந்தாப்புல சிலைகளை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அழகுக்காக மட்டும் இல்லாமல் அவைகளை வச்சிருப்பது ஒரு மங்களகரமானது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா சில சமயம் சிலைகளை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அதிர்ஷ்டத்துக்காக இந்த மாதிரி சிலைகளை அமைச்சு தர சொல்றாங்க. சில சிலைகள் வலிமை, தைரியம், அமைதி ஆகியவற்றின் சின்னமா இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. வீட்டில் எப்படி பூந்தோட்டத்தை அமைக்கிறது, எந்த மாதிரியான மரங்களை வீட்டில் வைக்கிறது, எந்த மாதிரியான செடிகளை வீட்டில் வைக்க முடியும் அப்படின்னு பல நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்கோம். இப்போ கூட ஒரு படமாக வரைஞ்சு உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் கிடைக்கும். செடியை ஆர்வமாக வளர்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலோ இல்லை லைக் பண்ணாலே அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.